இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் இல்லைங்களா? ஆமா. திராவிட மாடல் திமுக ஆட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஆமா. என்ன கேலி கூத்தா இருக்கு. திராவிட மாடல், திராவிட கொள்கை சித்தாந்தம் உள்ள கட்சி திமுக. அந்த கட்சிக்குள்ள தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் உள்ள இணைஞ்சிருக்கிறாரு. நக்கல் பண்ணி நகர்த்த பார்க்குறியா? திரு முத்தார் அவர்களே, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் அனைத்து மொழிகள் சேர்ந்தது தான் திராவிட மொழி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அந்த திராவிட மொழியிலே தெலுங்கும் ஒரு மொழி. தமிழிலிருந்து வந்தது தான் இந்த பிரிவு மொழிகள் எல்லாம். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த பிரிவில் தெலுங்கு மொழியிலிருந்து வந்த நாங்கள் அந்த இனத்தை சார்ந்த நாயுடு என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் ஏன் அங்கம் வைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது? ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்டில் போயிட்டாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் திமுக இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் திமுக தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்தில் பெரியாரை முன்னிலைப்படுத்தி கொண்டு அவங்க பயணிக்கிற அந்த பாதையில் சாதிக்கு எதிராக அவங்க செயல்படக்கூடிய கருத்துக்கள், ஒருவருடைய பேருக்கு பின்னால் சாதி இருக்கக்கூடாதுன்னு தமிழகம் இந்தியாவிலே உலகத்திலேயே முன்னுதாரணமாக இருக்குன்னா அது பெரியாருடைய கொள்கை சித்தாந்தங்கள். அப்படி கடைபிடிக்க கட்சி தான் திமுக. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அப்படிப்பட்ட கட்சியில் நீங்க காமாட்சி நாயுடு என்று தன்னுடைய சாதி பேரை மிகுந்த ஆணவத்துடன் வெளிப்படுத்துறீங்க. சார், இவனை என்ன பண்ண சார்? ஏங்க, ஜாதி பேரை நாயுடுன்னு போட்டுக்கிறது கௌரவமான பேருங்க. அது ஒரு பட்டம் தானே தவிர அது ஜாதி இல்லை. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லையா? ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா உங்களுக்கு சொன்னேன்? அதான் அந்த கேண்டீன்ல திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குழிய தோண்டி புதைச்சாச்சுல்ல. இதுல பேருக்கு பக்கத்துல சாதி பேரை பயன்படுத்துறோமே, ஏற்றத்தாழ்வு சாதி முன்னிலைப்படுத்துகின்றது. காமாட்சி நாயுடு நாயுடுன்னு சொல்லிட்டு சாதி பேரை வெளிப்படுத்துறோமே, இந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற சமுதாய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குற்ற உணர்வே இல்லை. உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அந்த நாயுடுங்கிற ஒரு மரியாதை இருக்குங்க. ஜிடி நாயுடு இருந்தாரு, அவர் என்ன சாதாரண கடந்த காலத்தை விட்டுருங்க. எங்க எந்த உதாரணத்தை காட்டுற? பெரியார் வந்த பிறகு ஒரு பேருக்கு பின்னாடி சாதி பேர் அடையாளப்படுத்தக்கூடாது, மனிதநேயத்துடன் மனிதனாக வாழணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிலையை செயல்படுத்தினாரு. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் மாறிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் மாறாம திருந்தாம இன்னைக்கு இருக்கும் காமாட்சி நாயுடு இந்த பேரை விளம்பரப்படுத்துறீங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏங்க, காமாட்சிங்கிற பேர் ஒரு பெண்மையை குறிக்கக்கூடிய பேரா இருக்கு. அதனால நான் நாயுடு சேர்த்துக்கிட்டேன். உண்மை அதுதான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதுல இன்னொன்னு என்னுடைய இன்சியல் ஜி தான். அதனால நான் அதை காமாட்சி ஜின்னு போட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை குத்திடுவானுங்க. ஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. வேணா உங்களுக்கு அதுதான் நாயுடுன்னு நான் போடுறது, என்ன நாயுடுன்னு கூப்பிடுறது உங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும்னா இந்த நேரத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன் என்னுடைய பேரில். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் எங்கள் தகப்பனார் பேர் கோவிந்தராஜ். என்னுடைய கோவை எடுத்துக்கிட்டு காமாட்சி எடுத்துகிட்டு கோமாட்சி என்ன பேரண்ணையிலேருந்து வேணால் மாற்றிக்கிடலாம். ஓகே, என்ன இப்போ கோமாட்சி இனிமே வெறும் காமாட்சி இல்லை கோமாட்சி? ஆமாம். ஓகே, கோமாட்சி. இப்போ நீங்கள் திமுக இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஸ்டாலின் பெருமைப்படுவார். எப்படியோ நம்ம காமாட்சி நாயுடு நாயுடு பேரை தூக்கி போட்டு கோமாட்சியாக மாறிட்டாருன்னு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. ஆனால் உங்களுக்கு சாதி பற்றுலாம் இல்லை. சாதி வெறி இல்லை தவிர ஜாதி பற்று இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? நான் ஜாதிக்கு தலைவருங்க, நான் எப்படி பற்று இல்லாமல் இருக்க முடியும்? சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? தேசப்பற்று இருந்தாலும் பரவாயில்ல, இனப்பற்று இருந்தாலும் பரவாயில்ல, சாதி பற்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூச்சப்படாம எப்படி வெளிப்படையா சொல்றீங்க சாதி பற்றுன்னு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சாதியே வேணான்றோம், சாதியே ஒரு அயோக்கியத்தனம்ன்றோம், ஆனா உங்களுக்கு சாதி பற்று இருக்குன்றீங்க. நோ சார்,
நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ஏங்க ஒரு எங்களுடைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, நல்லது கெட்டதை அரசாங்கத்தில் எடுத்து சொல்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்புக்கு எங்களுடைய ஜாதி மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அதை எப்படி தப்புன்னு சொல்றீங்க? பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். என்னடா அம்மா நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பச்சிக்கிட்டு குடியார கபோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. இப்ப ஒண்ணும் வேண்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நடுவண் அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுது? என்ன சாதி மதம் பார்க்காம எல்லாரும் அரவணைச்சிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? எதுக்கு என்ன வந்து கிராஸ் பண்ணி என்ன எப்படியாவது ஓட விடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அண்ணாமலை சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மக்களோட பழகல. ஏங்க அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவரை போய் என்கிட்ட சொல்லிட்டுங்க. அவர் ஒரு ஆளுங்க. ஸ்டாலினுக்கு எதிராக இப்ப அவர் தான் இருக்காரு கெத்தா. ரோட்ல போறவங்க கூட கெத்துன்னு சொல்லிக்கிறலாங்க. ஸ்டாலினுக்கு அவருடைய கால் தூசிக்கு பெறுவாரா? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஸ்டாலினுடைய கால் தூசிக்கு யாரு? அண்ணாமலை. பயப்படாம சொல்றீங்க. என்ன பயம் வேண்டியது இருக்கு? டெல்லி 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 சும்மா இருங்க சார். டெல்லிக்கெல்லாம் பயப்படுறாள் காமாட்சி நாயுடு இல்ல. காமாட்சி இல்ல கோமாட்சி. கோமாட்சி பயப்பட மாட்டான். இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. சரி நம்ம பஞ்சாயத்துக்கு வரலாம். இப்போ நீங்க தமிழரா தெலுங்கரா திராவிடரா? நான் தமிழ் தெலுங்கர் திராவிடன். தயிர் சாம்பார் கருவாடு எல்லாம் ஒன்னா தானே சாப்பிடுறோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உருப்படியா நீங்க தங்களை அடையாளப்படுத்த மாட்டீங்க. ஏங்க கிபி 2ஆம் நூற்றாண்டுலயே எங்க விஜயாலய சோழன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் காலத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க இருக்கோம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. நாங்க இருந்ததுனாலதான் அவன் தலைவலி தாங்க முடியல. ஏங்க இல்ல தமிழ் தேசியம் பேசுறவங்களும் வரலாற்றுக்கு போயிடுறீங்க, தமிழ் தேசியம் எதிர்க்கிறவங்களும் வரலாற்றுக்கு போயிடுறீங்க. உங்க 2 பேர் தான் வரலாறு தெரியுமா? ஊர்ல இவரை எவனுக்கும் தெரியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. வரலாறு படிச்சிருக்கேன் நானு. எப்ப பார்த்தாலும் படிக்கிறது ஒப்பிக்கிறது படிக்கிறது. வரலாறு படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, நிதர்சனத்துக்கு வாங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு கைபர் கனவாவளி மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள வரல. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. யார சொல்றீங்க? யார சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. தேவை எல்லாமே எச்சாவெல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்க. அதெல்லாம் உண்மையை தானே சொல்லணும். அவர் எச் ராஜாங்கிறது அந்த இனம், அவ்வளவுதான். எச்சாதா டேரக்டா சொல்லாதீங்க. நானா என்ன கொடுத்துற நீ? எச் ராஜா பத்தி எனக்கு தெரியுங்க. நானும் அவரும் பக்கத்து ரூம் தான். பக்கத்து ரூம்ல என்ன பண்ணுவீங்க? பிஜேபி ஆபீஸ்ல இருந்தோம்ல. அதை சொல்ல வரீங்களா? பிஜேபி ஆபீஸ்ல ஒன்னா 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம். அவர் அப்ப எம்எல்ஏ. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அந்த எம்எல்ஏ ஏங்க, அவர் எம்எல்ஏ யாரால வந்தாரு அது தெரியுமா உங்களுக்கு? அவருடைய செல்வாக்கு. என்ன செல்வாக்கு இருக்கு? பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். எப்பயுமே ஒரு குட்டையில ஊர்ன மட்டன் நான் பாரதிய ஜனதா கட்சியில இருந்ததுனால அதனுடைய நஷ்டம் நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு பெருமையா இருக்குல்ல. பாரதிய ஜனதா ஒரு இடத்துல இருந்தோன்றது கருமம். அந்த கருமத்தினால தாங்க நான் இப்ப திமுகல எந்த பொறுப்புக்கும் வராம இருக்கேன். அது புரிஞ்சதா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.